மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்பனே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்தவான்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற திருச்சபையே, நீங்கள் கவனமாய் கேட்கும்படி கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் முதல்
42வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியை உங்கள் வாழ்க்கையில் பலமுறை படித்திருக்கலாம். இந்த மார்த்தாள் மரியாளை குறித்து சுவிசேஷ புத்தகங்களில் 3 இடங்களில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது இங்கே லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 நாம் படித்தோம். அடுத்ததாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்தால் மார்த்தாள் மரியாளினுடைய சகோதரன் லாசருவை இயேசு அவன் இறந்து 4ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினதை குறித்து நாம் படிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இதே ஊரில் இதே வீட்டில் இயேசு ஒரு ராவிருந்திலே தங்கினார். அங்கே உயிர்த்தெழுந்த லாசரும் பந்தியிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். ஆக 3 முறை சுவிசேஷ புத்தகத்தில் இந்த குடும்பத்தை குறித்து நாம் படிக்கிறோம். முதல் முறையாக இயேசு வந்த பொழுது தன்னுடைய வீட்டிலே மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ஏற்றுக்கொண்ட அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்பதிலே தவற விட்டு விட்டாள். மாறாக இயேசுவுக்காக யூத முறைமையின்படி அற்புதமான உணவு செய்வதிலே கவனம் செலுத்தினாள். அவளால் முடியவில்லை. அவள் நேரடியாக இயேசுவண்டை வந்து, என் சகோதரியை நீங்கள் அனுப்புங்கள், அவள் வந்து எனக்கு உதவி செய்யட்டும், என்னால் முடியவில்லை, உங்களுக்காக ஒரு பெரும் விருந்தை நான் ஆயத்தம் செய்கிறேன், எனக்கு உதவி செய்யும்படி அவளை அனுப்புங்கள் என்று சொன்னாள். சகோதரர்களே, கிறிஸ்தவத்தில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று மார்க்கம், இன்னொன்று மதம். இந்த 2ஐயும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மார்த்தாள் ஏறக்குறைய மதத்தை சார்ந்தவள், மரியாள் மார்க்கத்தை சார்ந்தவள். கிறிஸ்தவ மதம் மிக கவலைப்படுகிறது. பற்பல வேலைகளை குறித்து கவலைப்படுகிறது, பண்டிகைகளை குறித்து கவலைப்படுகிறது, விழாக்களை குறித்து கவலைப்படுகிறது, திருச்சபை நடத்துவதை பற்றியே கவனமாக இருக்கிறது. பலவிதமான உலக விஷயங்களிலே அது கவலைப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மரியாள் ஒரு நல்ல மார்க்கத்தை அவள் இருதயத்தில் அமைத்து கொண்டாள். அவள் இயேசுவின் பாதத்தண்டை அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவளாக இருந்தாள். மரியாள் எதை கேட்டாளோ இயேசு அதை நல்ல பங்கு என்று சொல்கிறார். மார்த்தாள் எதை கேட்கவில்லையோ அதை இயேசு, நீ கவலைப்படுகிறாய், பற்பல காரியங்களை குறித்து வருத்தம் அடைகிறாய், தேவையானது ஒன்றுதான் என்று சொன்னார். என் அன்பு சகோதரர்களே, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு கிராமம், ஒரு வீடு, அதில் 2 சகோதரிகள். இயேசு வந்தார், அந்த வீட்டிற்குள் வந்தார், அந்த 2 சகோதரிகளுக்கும் காட்சி தந்தார், அந்த 2 சகோதரிகளுக்கும் வாய்ப்பு தந்தார். தேவையானது ஒன்று, நல்ல பங்கு,
அதை குறித்து அவர்களிடத்தில் பேசும்படியாக வந்தார். அவர் வந்த பொழுது ஒருவர் மதத்தை சார்ந்தவரைப் போல இந்த உலகத்தை சார்ந்த பணிகளில் சரீரத்துக்கு தேவையானவைகளில் குறித்து கவலையோடு இருக்கிறார். மற்றவரோ மார்க்கத்தை சார்ந்தவராக, சத்தியத்தை தேடுகிறவராக, ரட்சிப்பை வேண்டுகிறவராக, பாவமன்னிப்பை தேடுகிறவராக, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் மரியாளாக இருக்கிறார். இந்த காலையில் நீங்கள் திருச்சபைக்குள்ள இந்த யோசனையை சீராக பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் மனுஷனுடைய பாரம்பரியத்தின்படி மதத்தின் போதனையிலே காலம் கழிக்கப் போகிறீர்களா, அல்லது மார்க்கத்துக்கு திரும்பி ரட்சிப்பின் கீழே வாழப்போகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40-41 வசனங்கள். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். சகோதரர்களே, எவ்வளோ ப்ராக்டிக்கலான ஒரு உதாரணம் பாருங்கள். ஆண்கள் எப்பொழுதுமே வயல்வெளிகளில் வேலை செய்வார்கள், காடுகளில் மரங்களை வெட்டுவார்கள், மிருகங்களை வேட்டையாடுவார்கள், வீட்டுக்கு வேண்டிய உணவை அவர்கள் சேகரிப்பார்கள். பெண்கள் வீட்டிலிருந்து உணவை சமைப்பார்கள், தானியங்களை மாவாக அரைப்பார்கள், அப்பங்களை சுடுவார்கள், பிள்ளைகளை குளிப்பாட்டி அவர்களை சீராக்குவார்கள், வளர்ப்பார்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்போதும் ஒரு வேலை எப்போதும் இருக்கத்தான் செய்யும். இங்கே நாம் வாசித்த இந்த பகுதியில் 2 பேர் வயலில் இருந்திருக்கான். ஒருத்தனை காணோம். மற்றவன் அவனை தேடி பார்க்கிறான், அவனுடைய பெயரை சொல்லி கூவுகிறான், அதிக சத்தம் போடுகிறான், ஒருவனை காணோம். எந்திரம் அரைக்கும் போது எந்திரம் ஒரு பெரிய கல்லாக இருக்கிறதுனால 2 பக்கம் 2 பெண்கள் உட்கார்ந்து கொள்வார்கள். அந்த எந்திரத்தினுடைய மேல் அடுக்கு அந்த கல்லை, அதில் உள்ள ஒரு கட்டையை ஒரு பெண் பாதி தூரம் இழுத்து மறுபக்கம் விடுவாள். எதிரில் உட்கார்ந்திருக்கிறவள் அந்த கட்டையை மறுபடியும் பாதி தூரம் இழுத்து மறுபக்கம் விடுவாள். ஆக எந்திரம் அரைக்கிறவங்க கையை மாற்றி மாற்றி அதை சுழற்றுவார்கள். அதன் மூலமாக எந்திரத்தில் போடப்பட்ட எந்த ஒரு பொருளும் மாவாக மாறும். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே எந்திரம் அரைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தியை காணோம், கண் எதிரில் காணோம், கை தூரத்தில் காணோம். அவள் எங்கே போனாள்? அவள் வீடு முழுதும் தேடினாலும் கிடைக்கல. அவள் எங்கே போனாள்? ஒரு நொடியில் அந்த வயலில் இருந்த ஒருவனும் மாவரைக்கிற எந்திரத்தண்டை இருந்த ஒருவளும் அவர்கள் மாயமாய் போனார்கள். அவர்கள் மறுவாழ்வு, மறு உலகம், மறுமையான ஒரு உடலுக்குள்ளே போய்விட்டார்கள். கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளில் இப்படியே நடக்கும். இதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு வந்தார். அவர்களிடத்தில் நல்ல பங்கை சொல்லும்படியாக வந்தார், நல்ல ஈவுகளை குறித்து பேசும்படியாக வந்தார். ஒருத்தி மரியாள் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து, ஐயா நீங்கள் சொல்லுங்கள், போதகரே நீங்கள் பேசுங்கள் என்று அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு கால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இயேசு என்ன சொல்லி இருப்பார்? இயேசு அவளிடத்தில், உன்னுடைய பாவத்திற்கான பலி நான், இன்னும் சில நாட்களுக்குள்ள உனக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் நான் மரிக்கப் போகிறேன். நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி மரித்தொழுந்து எழுந்திருக்கும் நாளில் உன்னை நான் அழைத்து கொள்வேன். நீ பரலோகத்துக்கு வர முடியும். இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று
இயேசு கிறிஸ்துனுடைய வலது புறத்தில் உள்ள கல்லனுக்கு சொன்னது போல ஒரு சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். அதைத்தான் மரியாள் தன்னை விட்டு இடாத, தன்னை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கை, எ குட் போர்ஷன், அதை அவள் தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சொன்னார். இந்த இடத்துல மார்த்தாளே மார்த்தாளே என்று 2 முறை சொல்லுகிறார். சத்தியத்தை கேட்க முடியாமற் போன அந்த சகோதரியின் இடத்துல அவளுடைய பேரை 2 முறை உச்சரித்து சொல்கிறாள். நீ அதிகமான கவலை கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றுதான். இன்றைக்கு இந்த உலகம் மிக அதிகமான கவலை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எவ்வளோ பெருமையுள்ள வாழ்க்கை செய்வோம், எவ்வளோ அதிகமாக சம்பாதிப்போம், எவ்வளோ அதிகமாக நாடுகளை கடந்து செல்வோம், அதிகமாக சந்தோஷப்படுவோம் என்ற காரணத்தில், எந்த உருக்கத்தில், எந்த பாதையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். முழுமையாக இந்த உலகம் பொருளாசையிலே மதிமயங்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களிடத்தில் தேவ பக்தியின் அன்பு இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, சத்தியத்தை கேட்கும் காதுகள் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. மார்த்தாள் கலங்கி நிற்கிறாள். உணவை குறித்து கவலைப்படுகிறாள். அவளுடைய கவனம் எல்லாம் சரீர பிரகாரமாக இருக்கிறது. சொல்லப்போனால் மார்த்தா ரெப்ரசன்ட்ஸ் பிசிக்கல் பர்சன். மார்த்தாள் ஒரு சரீரத்தன்மையை காண்பிக்கிறவளாக இருக்கிறாள். மரியாள் ஆவித்தன்மையை, she shows a spiritual character, ஆவித்தன்மையை காண்பிக்கிறவராக இருக்கிறார். காலையில் உங்கள் கவனம் மரியாளைப் போல இருக்க வேண்டும் என்பதாகும். மரியாளைப் போல நீங்கள் தேவ வசனத்தை கேட்கவளாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, இதை கேட்ட மரியாள் தன் சகோதரியிடத்தில் ஒரு நாள் சொன்னாள், அந்த இயேசு இங்கே வருவாரானால் நம்முடைய சகோதரனை சாகாமல் இருக்கும்படி அவனை செத்த பிறகும் எழுப்ப அவருக்கு வல்லமை உண்டு என்று சொல்லியிருப்பாள். அதனால்தான் மார்த்தாள் மரியாள் இயேசுக்கு அந்த தகவலை என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி அனுப்பினார்கள். இந்த கருத்தெல்லாம் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இயேசு வந்தார் அந்த வீட்டண்ட. மார்த்தாளும் மரியாளும் ஓடி வந்தார்கள். இயேசு அவளை பார்த்து அவனை எங்கே அடக்கம் செய்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அழுது கொண்டே அவர் பின்னாலே அடக்கம் செய்த இடத்துக்கு வந்தார்கள். அவர் அந்த கல்லறை அண்டை வந்தபோது, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது அவன் பிரேத சீலையோடு அவன் கல்லறையிலிருந்து வெளியே எழுந்து வந்தான். இவையெல்லாம் நடப்பதற்கு ஒரு காரணம் மரியாள் கேட்ட ஜீவனுள்ள வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை, இயேசுனுடைய வல்லமையை உணரக்கூடிய வார்த்தை. அது மாத்திரமல்ல, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் மீண்டும் இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியா என்ற அந்த கிராமத்துக்கு, அந்த மார்த்தாள் மரியாள் லாசர் இருக்கிற அந்த கிராமத்துக்கு அவர் மீண்டும் வந்தார். இது யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்தினின்று எழுப்பின லாசரு இருந்த கவனியங்கள் பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. சகோதரர்களே, இந்த செய்தியை நாம் பார்க்கும்போது தொடர்ந்து மார்த்தாள் ஒரு பணிவிடை செய்கிற, உணவை பற்றி அக்கறை கொண்டிருக்கிற, விருந்தோம்பலையே நேசிக்கிற, உலக விஷயமாகவே சிந்திக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஆனால் மரியாள் இயேசுனுடைய மரணம் அடுத்த சில நாளில் இருக்கிறது என்று அறிந்து அவள் அதுவரை சேமித்து வைத்திருந்த விலையேற பெற்ற நலதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து அவர் தலையின் மீது அதை ஊற்றி
தன் தலை மயிரால் அவருடைய பாதங்கள் வரைக்கும் துடைத்தாள் என்று நாம் படிக்கிறோம். இந்த 3 இடங்களில் மரியாளினுடைய செயலை நீங்கள் கவனிக்கணும். அவர் பாதத்தண்டை நிற்கிறாள், அவருடைய பாதத்தண்டை உயிர்த்தெழுதலை கண்டடைகிறாள், அவருடைய பாதத்தண்டை இயேசுனுடைய மரணத்தை குறித்து அன்பு கூறக்கூடியவளாக இருந்தாள். இந்த காலையில் நீங்கள் ஒரு மரியாளைப் போல, நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற மரியாளைப் போல, தேவைகளில் இயேசுவை அழைக்கிற மரியாளைப் போல, உங்களுடைய எல்லா பொருளும் கிறிஸ்துக்குரியது என்று நினைவூட்டப்படத்தக்கதாக அவருடைய பாதத்தண்டை நீங்கள் உட்காரும்படியாக, அந்த வீடு பரிமள தைலத்தினால் அந்த வாசனையினால் நிறைந்தது என்பது போல உங்கள் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக, கர்த்தருடைய வீடாக, பரிசுத்த வீடாக இருக்கும்படி உங்கள் வாழ்க்கை அமைய நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்கப்பட்ட இந்த நாளில் மார்த்தாள் மரியாளுக்கு இயேசு 3 வாய்ப்புகளை கொடுத்தார். 3 முறை அந்த வீட்டுக்குள்ளே அவர் வருகிறார். ஒவ்வொரு முறையும் மார்த்தாள் அவள் இந்த உலக காரியங்களில், விருந்தோம்பல்களில், கடமை ஆற்றுவதில், மாவு அரைப்பதில், உணவு சமைப்பதில், மெச்சிக்கொள்ளத்தக்கதாக விருந்தோம்பலை நிறைவேற்றக்கூடியவளாக அவள் ஒரு மதத்தை சார்ந்தவளைப் போல, she followed the traditions of men. ஆனால் மரியாளோ இயேசுவின் அதிகாரத்தை உணர்ந்து, அவர் அருளும் ஈவை அறிந்து, அந்த ஈவு இயேசுவின் மரணத்தால் உண்டாகிறது என்பதை விசுவாசிக்கிற ஒரு மகளாக இருந்தாள். she represents a spiritual side of the kingdom. அதனால்தான் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கிறோம், அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மரியாள் தன்னை விட்டு நீங்காத அதிகாரத்தை உடையவளாய் இருக்கிறாள். நீங்கள் விசுவாசத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உடைய மக்களாக, நீங்காத ரட்சிப்பை உடையவர்களாக உங்கள் வாழ்க்கை மலரவும் செழிக்கவும் உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை கர்த்தருடைய நாளாகி என்று நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, நீர் உமது குமாரனை மனுஷ சாயலாக பூமிக்கு அனுப்பினீரே. அவர் வந்தபோது பெத்தானியாவுக்கு நடந்து வந்து ஒரு வீட்டுக்குள் வந்து அந்த 2 சகோதரிகளை சந்தித்தாரே. 3 முறை அந்த சந்திப்பு நடந்திருக்கிறதே. கர்த்தாவே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஆவியின் பக்கமாக செவிகளை கொடுத்து கீழ்ப்படிதலை காண்பித்த மரியாளை குறித்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அவள் சேமித்த களங்கமில்லாத நலத தைலத்தை அவருடைய தலையிலே ஊற்றி அவர்கள் கால்களை துடைத்த அந்த கீழ்ப்படிதலையும் அன்பையும் ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் ஒரு மரியாளை போல தன்னை விட்டு நீங்காத நன்மையை, ரட்சிப்பை, ஆனந்தத்தை, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன். அப்படி நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே
இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.